விவசாயிகளிடம் கருத்துக்களை கேட்ட பிறகே வேளாண் பட்ஜெட்டை தயாரித்தோம் என்று கூறினார்கள். ஆனால் அதே விவசாயிகள் தற்போது என்ன சொல்கிறார்கள் என்பதை நீங்களே கேளுங்கள். பட்ஜெட் ஒதுக்கியிருக்காங்களே தவிர ஒரு திருப்திகரமான கிடையாது. யூரியா, காம்ப்ளெக்ஸ், டிஏபி எல்லாமே விலை ஏற்றிட்டு தான் இருக்காங்க. எதுலையுமே குறையில. குறைஞ்சாதான் நம்ம விவசாயம் பண்ணுறதுக்கு ஒரு ஆர்வம் வரும், எல்லாம் செய்யலாம். இன்றைக்கி டிஎன்சி வச்சுருக்காங்க, ஏறியில்லை. அவங்களே மூட்டைக்கு 800 200 ஏற்றிக்கிட்டு தான் இருக்காங்க. எந்த விலையில் குறைக்க முடியல. யாருமே குறைக்கல. பட்ஜெட் அறிவிச்சது திருப்திகரமாக இல்லை. தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்கக்கூடிய வேளாண் துறை சம்பந்தமான நிதிநிலை அறிக்கையில் எங்களுக்கு போதுமானதாக திருப்திகரமானதாக எதுவும் இல்லை. இங்கே கடலூர் மாவட்டத்தில் பிரதானமாக பெரும்பாலும் வளரக்கூடிய கரும்புக்கு சரியான கட்டுப்படியான விலை இல்லை. அரசு தரக்கூடிய 2900 ரூபாய் என்பது எங்களுக்கு போதுமானதல்ல. வெட்டுக்கூலி வண்டி சத்தத்தை தமிழக அரசே ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லது தனியார் ஆலை நிறுவனங்களே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற கோரிக்கையினை இந்த நேரத்தில் முன்வைக்கின்றோம். அதற்கு அடுத்தபடியாக இங்கே விளையக்கூடிய நெல்லுக்கு ஆதார விலையை, குறைந்தபட்ச ஆதார விலையை அரசாங்கம் அறிவிக்க வேண்டும். நெல் கொள்முதல் நிலையங்களை அதன் மூலமாகவே எடுத்துக்கொள்வதற்கான அத்தனை ஏற்பாடுகளையும் தமிழ்நாடு அரசு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுகின்றேன். பழ சாறு எடுக்கும் நிலையம் அமைத்து தர வேண்டும் என்றும், முந்திரி நிலையங்களை அமைத்து தர வேண்டும் என்றும் இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்ளுகின்றோம். தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய வேளாண்மை பட்ஜெட் சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய விவசாயிகள் பயன்பெறும் வகையில் 50,000 மின் இணைப்புகள் வழங்கப்படும் என்கின்ற ஒரு அறிவிப்பினை வேளாண்மைத்துறை அமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். எங்களுடைய கோரிக்கையை ஏற்றுதான் அந்த அறிவிப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. விவசாயிகளாகிய நாங்கள் அதனை வரவேற்கிறோம். தமிழ்நாட்டில் அதிக அளவில் நெல் சாகுபடி செய்யப்படுகிறது. தண்ணீரினுடைய பற்றாக்குறையை கருத்திலே கொண்டு நெல்லுக்கு மாற்றுப்பயிர் சாகுபடி செய்கிற விவசாயிகளுக்கு மானியம் வழங்கப்படும் என்கின்ற அறிவிப்பும் வரவேற்கத்தக்கதுதான். தமிழ்நாட்டினுடைய பல்வேறு பகுதிகளிலே அமைக்கப்பட்ட உழவர் சந்தையை போன்று நகரப்பகுதிகளில் உழவர் அங்காடிகள் அமைக்கப்படும் என்கிற அறிவிப்பும் விவசாயிகள் உற்பத்தி செய்கிற பொருளை அதிக விலைக்கு விற்பதற்கு ஏதுவாக இருக்கும் என்கிற வகையில் அதுவும் வரவேற்கத்தக்கதாக நாங்கள் கருதுகிறோம். கரும்பு விவசாயிகளுக்கு ஊக்கத்தொகை 192 ரூபாய் 50 பைசா வழங்கியதை 300 ரூபாயாக நாங்கள் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தோம். அரசாங்கத்தினுடைய நிதிநிலையை கருதி 215 ரூபாய் என்று அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. இது சற்று குறைவாக இருந்தாலும் கடந்த ஆண்டு வழங்கிய தொகையை விட அதிகமாக இருக்கிறது என்கிற பொழுது இதனை நாங்கள் வரவேற்கிறோம். இயந்திரங்களுக்கு வழங்கக்கூடிய மானியத்தை உயர்த்தி வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கையினை நாங்கள் வலியுறுத்தி இருந்தோம். பட்ஜெட்டிற்கான கருத்து கேட்பு கூட்டத்திலும் நாங்கள் வலியுறுத்தி இருந்தோம். 80,000 ரூபாய் பவர் டில்லருக்கு வழங்கிய மானியத்தை 1,25,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கியிருக்கிறார்கள். சில பல கோரிக்கைகள் பரிசீலனையில் இருப்பதாக அறிவித்தாலும் அறிவித்திருக்கிற திட்டங்கள் வரவேற்கத்தக்க திட்டங்களாக நாங்கள் கருதுகிறோம். தமிழக அரசினுடைய நிதிநிலை அறிக்கை, வேளாண் நிதிநிலை அறிக்கை இன்று வேளாண் துறை நிதி அமைச்சரால் இன்று தாக்கல் செய்யப்பட்டது. இது பார்த்தீங்கன்னா பெரும்பகுதி இயற்கை விவசாயத்தை முன்னிலைப்படுத்திய இந்த அறிக்கை இருப்பது நாங்கள் மிகுந்த வரவேற்பு அளிக்கிறோம். காரணம் என்னவென்றால், நம்மாழ்வார் கொள்கையிலே நாங்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். இயற்கை விவசாயத்திற்கு முன்னிலை அளிக்கும் வகையிலே இந்த அறிவிப்பு என்பது மனதிற்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதே நேரத்திலே வண்டல் மண் என்பது விவசாயத்தை மலடாகி இருக்கக்கூடிய மண் வளத்தை உடனடியாக மீட்கக்கூடியது. அது குறித்த அறிவிப்பு வரும் என்று எதிர்பார்த்தோம். இனி வரக்கூடிய விவாதத்திலாவது அந்த வண்டல் மண்ணை ஒரு ஏக்கருக்கு 10 டிப்பர் வீதம் இலவசமாக அரசே எடுத்து தர வேண்டும். அரசு அதிகாரிகளை நியமித்து புக்லின் இயந்திரம் மூலமாக அந்த வண்டல் மண்ணை எல்லாம் 10 டிப்பர் இலவசமாக அரசின் செலவிலேயே விவசாயிகள் எடுத்து தர வேண்டும். அப்போதுதான் அந்த விவசாயம் பால்பட்டு இருக்கக்கூடிய அந்த மண் வளமானது மீட்டெடுக்கப்படும். தமிழக அரசு வேளாண்மை பட்ஜெட்டை தாக்கல் பண்ணியிருக்காங்க. இது 4வது முறையான வேளாண்மை பட்ஜெட்டு. அதுவே ஒரு பெரிய விஷயம் தான். வேளாண்மைக்குன்னு தனியாக பட்ஜெட் போடுறதுங்கிறது ஒரு சிறப்பம்சம். ஆனால் அதே நேரத்தில் கடந்த ஆண்டை விட இந்த பட்ஜெட்டில் கூடுதலான தொகைகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. இருந்த போதிலும் கரும்புக்கு நெல்லுக்கான ஆதார விலை என்பது உயர்த்தப்படலை. அதே மாதிரி இன்றைக்கு இடுபொருளுடைய விலை வசந்துக்கிட்டே போகுது. விவசாயிகள் ரொம்ப கடுமையான கஷ்டத்தில் தான் அவங்களுடைய வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருக்காங்க. எனவே ஒன்றியத்தில் இருக்கிற அரசு அந்த உரம், பூச்சி மருந்து போன்ற விலைகளுக்கு உண்டான மானியத்தை கொடுத்து குறைச்சா
இன்னும் விவசாய பணிகள் வந்து சிறப்படையும். அதே மாதிரி தேங்காய்க்கான கொள்முதல் விலையை வந்து அரசு உயர்த்தி வழங்கணும். அதுக்கு ஒரு விலையை நிர்ணயம் பண்ணால், இன்றைக்கு விவசாயிகள் வந்து டெல்லியில் போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. விவசாய விளைபொருளுடைய விலையை வந்து நிர்ணயம் பண்ணி அந்த உற்பத்தி செலவுக்கான 2 மடங்கு விலையை கொடுக்கணும்னு அந்த திட்டத்தை அமல் நடத்தினா விவசாயம் ஓரளவுக்கு செழிப்படைகிறதுக்கு உதவியாக இருக்கும். அதாவது விவசாய பட்ஜெட் வந்து புயல், வெள்ளம் இது மாதிரியான காலங்களில் வந்து மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாகிறாங்க. ஆனால் அதை வந்து இன்சூரன்ஸுங்கிற பேரில் வந்து விவசாயிகளை அலைய விடுறாங்க. அதனால பெரிய அளவுக்கு பலன் அவங்களுக்கு கிடைக்கிறதில்ல. அதையும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணி வந்து அதை சரியான நேரங்களில் பாதிப்படையும் போது அவங்கள வந்து கை கொடுத்து தூக்கி